எல்லா கம்யூனிஸ்டுகளுமே விரும்புவது சுரண்டலற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமும் கனவும். இந்த சேகுவாரா பிடல் அப்படின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் ஒரு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருக்குல்ல. அவங்க பேரை கேட்டாவே நம்ம உடம்புல போற ஒரு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருக்குல்ல. கீபாவை எப்படியாவது மண்டியிட செய்ய வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் கிடையாது. அங்கிருந்து என்னத்தை எடுத்துட்டு போறான் அவன். இந்த நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு. மொத்தமே 120 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு. ஒரு தீவு, ஒரு அழகான தீவு. அந்த தீவிலிருந்து அவனால் என்ன எடுத்து செல்ல முடியும்? அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் அதிகாரம். இவை எல்லாம் சோசலிசத்தில் கிடைக்கும். முதலாளித்துவத்தில் இவை எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லா கம்யூனிஸ்டுகளுமே விரும்புவது சுரண்டலற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமும் கனவும். அந்த கனவு 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் ரஷ்யா, அதற்கடுத்து சீனா, அதற்கடுத்து கியூபா, அதற்கடுத்து வியட்நாம், அதற்கடுத்து வடகொரியா என்று 20ஆம் நூற்றாண்டை புரட்சிகளின் நூற்றாண்டு என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த நாடுகளிலெல்லாம் சோசலிச சமூக அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. அத்தகைய ஒரு சமூக அமைப்பை இந்தியாவிலும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடல், பொருள், ஆவி அத்தனையையும் தியாகம் செய்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சோசலிச கியூபாவை நாம் கொண்டாடுவதும், பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடுவதும் நிச்சயமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அல்லது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய தலைவராக பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் என்றென்றைக்கும் விளங்கிக் கொண்டிருப்பார் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே பேசிய தலைவர்கள் அனைவரும் அவருடைய சிறப்பான குணங்களையும் சிறப்பான செயல்பாடுகளையும் மிக விரிவாக இங்கே எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அவர் மாணவர் பருவத்தில் அரசியலில் நுழைந்து இளைஞராக இருக்கிற போதே புரட்சிக்கு தலைமை தாங்கி புரட்சியையும் வெற்றி பெற செய்தவர் தோழர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அதனால நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. அநேகமா ஒரு புரட்சி வெற்றி பெற்ற போது அவருடைய வயது ஒரு 40க்குள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1916 அவர் பிறந்தார். 1959 புரட்சி என்பது வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் பொறுப்பேற்றார். ஆகவே அவரோடு சேர்ந்த இளைஞர் படை சேகுவாரா பிடல் அப்படின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் ஒரு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருக்குல்ல. அவங்க பேரை கேட்டாவே நம்ம உடம்புல போற ஒரு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி இருக்குல்ல. ஆகவே அவர்களை கற்பது, அவர்களுடைய புரட்சிகரமான நடவடிக்கைகளை நாம் உள்வாங்குவது என்பது புரட்சிகர பணிகளில், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பணிகளில் மேலும் மேலும் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஊக்க மருந்தாக தோழர் பிடல் அவர்களும் தோழர் சேகுவாரா அவர்களும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே அத்தகைய தலைவர்களுடைய நூற்றாண்டை நாம் இங்கே மட்டுமல்ல, இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் என்றென்றைக்குமே நாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் புரட்சி துவங்கிய காலத்தில் இருந்தே அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த புரட்சிகர குழுக்களை அழிப்பதற்கு அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாடிஸ்டாவுக்கு எல்லா விதமான உதவிகளையும், ஆயுதங்கள், பொருளுதவி, நிதி உதவி எல்லாவற்றையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருந்தது. இந்த புரட்சி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் எல்லா விதமான உதவிகளையும் செய்த போதும் கூட கொரில்லா படை தாக்குதலின் மூலமாகவும் விவசாயிகளுடைய பேராதரவோடும் அந்த புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர்கள் பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான கொரில்லா படை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே அப்போது துவங்கி புரட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்ததற்கு பிறகும் இன்றைய தேதி வரை என்னென்ன வகையிலெல்லாம் இந்த கீபாவை அடக்கி ஒடுக்க முடியுமோ அல்லது இடையூறுகளை செய்ய முடியுமோ, என்ன எல்லா விதமான தடைகளை விதிக்க முடியுமோ அத்தனையையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார தடை, வர்த்தக தடை, இப்போது எரிபொருளே அந்த நாட்டுக்கு கொடுக்க கூடாது என்கிற தடை, இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் ஆச்சரியமும் உற்சாகமும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஏன் அந்த கீபாவுக்கு எதிராக இவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறான் என்று சொன்னால்,
கியூபாவை எப்படியாவது மண்டியிடச் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் கிடையாது. அங்கிருந்து என்னத்தை எடுத்துட்டு போறான் அவன்? இந்த நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு, மொத்தமே 120 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு, ஒரு தீவு, ஒரு அழகான தீவு. அந்த தீவிலிருந்து அவனால் என்ன எடுத்து செல்ல முடியும்? ஆனால் நமக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடக்கூடிய வகையில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதையே அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் எல்லா விதமான தடைகளையும் அவர்கள் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இப்போது அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிகுந்த மூர்க்கத்தனத்தோடு மற்ற நாடுகளை ஆக்கிரமிப்பது, மற்ற நாடுகளை கைப்பற்றுவது என்கிற மூர்க்கத்தனமான நடவடிக்கையை இப்போது ஈடுபட்டிருக்கிறது. வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோ அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் அவர்களுடைய இல்லத்திலிருந்து கடத்தி கொண்டு சென்று சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவரையே கடத்தியதற்கு பிறகு கியூபாவையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் எத்தனை தடைகள் விதித்தாலும், எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும், எவ்வளவு சதிவலைகளை விதித்தாலும் நாங்கள் அதற்கெல்லாம் அமெரிக்காவுக்கு அடங்கி போக மாட்டோம் என்றுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிபர் உட்பட பிடல் காஸ்ட்ரோவுடைய வழியில் கம்பீரமாக கியூபா ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரில் முன்னணி படையாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது சர்வதேசவாதிகள் என்கிற முறையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது நாம் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான சர்வதேச கடமை என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் தோழர் பிடல் காஸ்ட்ரோ அவர்களும் லெனின் அவர்களும் சேகுவாரா அவர்களும் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்து அவர்களுடைய காலத்தில் அதை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஏகாதிபத்திய மூர்க்கமாக பல்வேறு நாடுகளின் மீது யுத்தத்தை தொடுக்கிற காலத்தில் நாம் இன்னும் வீரியமாக மக்கள் மத்தியிலே ஏன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அவசியம் என்பதற்கான வலுவான பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். அது ஏதோ ஈரானில் நடக்கக்கூடிய யுத்தம், ஈரானுக்கும் நமக்கு என்ன இருக்கிறது என்கிற முறையில்தான் மக்களில் பெரும்பகுதியானவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். வீட்டுல அடப்பே அணிஞ்சாலும் கேசியா வரல அப்படின்னு சொன்னா இங்கதான் பிரச்சனை நினைக்கிறானே தவிர அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரான் மீது நடத்திருக்கிற யுத்தத்தின் காரணமாகத்தான் கப்பல் வரவில்லை, கேஸ் வரவில்லை, அதனால் நம்ம வீட்டிலே அடுப்பு அணைந்து விட்டது என்கிற பிரச்சனையை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம் என்பது இருக்கிறது. அதை போலவே அந்த நாட்டிலேதான் உயிரோடு இருக்கிற எந்த தலைவர்களுடைய படங்களையோ உருவங்களையோ வெளியிடுவதில்லை அல்லது விளம்பரப்படுத்துவதில்லை என்பதற்கான ஒரு பாராளுமன்றத்திலே சட்டமே ஏற்றி இருக்கிறார்கள் கியூபாவில். இங்க ஒரு சின்ன தண்ணீர் பந்தல் திறந்தா கூட தண்ணீர் பந்தலை விட பெருசா தலைவருடைய படத்தை வச்சுக்கிற நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தண்ணீர் பந்தலை விட தலைவர் படம் பெருசா இருக்கு. ஆனால் அந்த நாட்டில் இவ்வளவு பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை, புரட்சியின் மூலமாக எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் கியூபாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது சைனாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சோசலிச சமூகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் அதிகாரம். இவை எல்லாம் சோசலிசத்தில் கிடைக்கும். முதலாளித்துவத்தில் இவை எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு பகுதியினருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதுதான் உலக அனுபவம். ஆகவே சோசலிச சமூகத்தை இந்தியாவிலும் உருவாக்குவதற்கு தோழர் பிடல் காஸ்ட்ரோவுடைய புரட்சிகர அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வோம், உள்வாங்குவோம் என்று கூறி, ரெட் சல்யூட் காம்ரேட் பிடல் காஸ்ட்ரோ, ரெட் சல்யூட் காம்ரேட் பிடல் காஸ்ட்ரோ, ரெட் சல்யூட் காம்ரேட் பிடல் காஸ்ட்ரோ. கியூபா புரட்சி, கியூபா புரட்சி, சோசலிச கியூபாவை, சோசலிச கியூபாவை, சோசலிச கியூபாவை. வணக்கம்.